அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை 10வது தொடர் களஞ்சியத்தில் பாட்டரசரும் பாடலாசிரியர்களும் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் அதிசய பெண். 1959 வெளிவந்த இந்த திரைப்படத்திலே கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் மிக அருமையாக ஒரு பாடலை எழுதியுள்ளார். இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் நாகேஸ்வர ராவ், வைஜெயந்திமாலா உள்ளிட்டோர். பாடல் ஐயாவினுடைய கம்பீரமான குரல், பாரினில் ஆதியில் பேதமே இல்லை, பாதியில் வந்ததே தொல்லை என்ற ஒரு கம்பீரமான ஒரு பாடல். அந்த பாடலை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாடலுடைய வீடியோ நமக்கு கிடைக்கவில்லை, ஆடியோ மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளது. அதை இப்போது நாம் கேட்டு ரசிப்போம். இந்த இடம் பூட்டானிலே உள்ள இமயமலைக்கு மிக அருகிலே உள்ள இந்த ஸ்தலமானது மலை உச்சியிலே உள்ளது. இங்கே 6389 மீட்டர் உயரத்திலே ஒரு ஏரி உள்ளது என்பதை இங்கே முக்கியமாக பார்க்கின்றோம். இந்த வழி செல்லும் வழியாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு தொலைதூரமாக இருப்பதால் நாங்கள் செல்லவில்லை. தலைநகர் திம்புவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு இப்போது அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். வாருங்கள். பாரினில் ஆதியில் பேதமே இல்லை, பாதியில் வந்ததே தொல்லை, ஏருழுவோன் பேருக்கே பூமி என்று எழுதிடுவோம் சாசனமே சாசனமே. சில பேர் வாழ பல பேர் உழைக்கும் நிலைமையும் சரிதானோ? மனித நீதி இதுதானோ? நாட்டில் நீதி இதுதானோ? இந்த நிலைமையும் சரிதானோ? கண்ணீர் சிந்தும் பாட்டாளி ரத்தம் பன்னீராவது முறையோ? கேளீர், நீதி இதுதானோ? நாட்டில் வானிலே பறவைகள் இனமே உரிமையாகவே பறந்திடும் அழகினை பார். மீனினம் நீந்திடும் சுதந்திரம் பார், மீனினம் நீந்திடும் சுதந்திரம் பார். அடிமை நிலையில் மனிதனை பார், ஏழையின் வாழ்வே செல்வரின் கையில் இனித்திடும் தின்பண்டமாச்சு. நாட்டில் நீதி இதுதானோ? இந்த நிலைமையும் சரிதானோ? உலகிலே இல்லாதவன் என்னும் சொல்லை ஏட்டினில் இருந்தே எடுத்திடுவோம். உலகிலே இல்லாதவன் என்னும் சொல்லை ஏட்டினில் இருந்தே எடுத்திடுவோம். எல்லோரும் சமமே, எல்லோரும் சமமே, நாட்டில் யாவுமே பொது செல்வம் என்றிடுவோம். எளியோன் துயரை வலியோன் உணரா எழிநிலை உலகில் ஏனோ? கேளீர், நீதி இதுதானோ?
சரிதானோ இந்த நிலைமையும் சரிதானோ